திருக்குறள் அதிகாரம் 4 தலைப்பு அரண் வலியுறுத்தல். குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஓங்கு. ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம். அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும், ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தைவிட நன்மையானது வேறு யாது. குறள் 32. அறத்தின் ஓங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. விளக்கம். ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தைவிட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதைவிட கெடுதியானதும் இல்லை. குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லான் செயல். விளக்கம். செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றிச் செய்ய வேண்டும். குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகல நீர பிற. விளக்கம். ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அறம் அவ்வளவே. மனத்தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத் தன்மை உடையவை. குறள் 35. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும், இழுக்கா இயன்றது அறம். விளக்கம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடங்கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும். குறள் 36. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது, பொன்றுங்கால் பொன்றாத் துணை. விளக்கம். இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியாத் துணையாகும். குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. விளக்கம். பல்லக்கைச் சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டா. குறள் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன், வாழ்நாள் வழியடைக்கும் கல். விளக்கம். ஒருவன் அறம் செய்யத் தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தைச் செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம்மற் எல்லாம், புறத்த புகழும் இல. விளக்கம். அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும், அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. குறள் 40. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு, உயர்பால தோறும் பழி. விளக்கம். ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. நன்றி, வணக்கம்.